போராடுறது அண்ணன் சீமான் தான். என்னைக்குமே அவர் தான் சூப்பர் ஸ்டார். அரசியலை பொறுத்த அளவுக்கும் மக்களோட நண்பனா வந்து அண்ணன் சீமான் தான் சூப்பர் ஸ்டார். அவர் வந்து கொள்கை கோட்பாடுலாம் எல்லாம் சுத்தமா இருக்குது. அவர் வந்து இந்த படம் நடிச்சுப்புட்டு அதுக்காக இதுக்காக அப்படிலாம் பேசல. இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்குன்னு பேசுற ஆள் யாருன்னா அண்ணன் சீமான் மட்டும்தான். வளம், நீர், நிலை எல்லாத்துக்குமே. அரசியல் அமைப்புலாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் சொல்ற எல்லாமே தான் கோட்பாடுலாம் பக்காவா இருக்குது. அவர் தான் 26ல யார் வேணா கூட்டணி போட்டு மாட்டோம். அண்ணன் தனிச்சு நின்னா இன்னைக்கு வந்து 3வது அரசியல்ல வந்து பெரிய அங்கீகாரப்பட்ட கட்சியா இருக்குன்னா அண்ணன் சீமான் தான். அவர் ஒருத்தர் இருந்தா போதும். அவர் வந்து கூட்டணி போடணும் சம்பாதிக்கணும்னு நினைச்சிருந்தாருன்னு என்னைக்கே எவ்வளோ 500 கோடி 1000 கோடி கூட்டணி போட்டு வாங்கிட்டு போயிட்டு இருக்கலாம். அப்படிலாம் கிடையாது. அண்ணன் வந்து எனக்காக இல்லை, வந்து அடுத்த தலைமுறை நம்ம பிள்ளைங்களுக்காக போராடணும். நம்ம இனிமேல் வந்து இந்த வளங்கள்லாம் அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை அந்த பசங்களுக்காக நம்ம அடுத்த தலைமுறைக்காக மீட்டு கொடுத்துட்டு போகணும். அண்ணன் எல்லாரும் சொல்கிறாங்க அண்ணனை பற்றி அவர் வந்து கத்திக்கிட்டு இருக்காரு போறாருன்னு. கத்துறது வந்து மற்ற அந்த கத்துறான்னு சொல்கிற மாதிரி அவங்களுக்காக தான் அண்ணன் கத்துறாரு. ஆனால் அவருக்காக